அதை விட்டுட்டு சதாகாலம் வந்து இறைவன்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறது வந்து அது வந்து கூடாது. ஏன்னா பகவானுக்கு தெரியாத ஒரு ரகசியம் உங்களுக்கு கிடையாது. அவர் எதுக்கு அனுப்பிச்சி வச்சார்? அப்போ நம்ம இப்போ மனத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். மனம் வந்து முக்குணங்களால் நிறைந்தது. ஆணவம், கர்மம், மாயை, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கான். மனம் வந்து மேல் மனம், நம்ம வந்து பார்வைகள் வந்து நம்ம பார்க்குற பார்வைகள், காட்சிகள் எல்லாமே வந்து மேல் மனதளங்களில் பதிவு செய்யுது. உள்ளுக்குள்ளே இருக்க மேல் மனதை கண்கள் வழியாக பதிவு செய்யுது. அப்போ வந்து கண்கள், சுவாசங்கள், டேஸ்டிங், டச்சிங், இது வந்து எல்லாமே வந்து இது மனங்களாக செயல்பட்டு உள்ளுக்குள்ளே பதிவு செய்யுது. மனம் நடுமனதுக்கு வந்து அனுப்புது. இது கேமரா, இது எல்லாமே மனங்கள் தான் வந்து பார்வை ரீதியாக உள்ளே வந்து பதிவு பண்ணுது. அந்த நடுமனதில் வந்து கொஞ்சம் காலங்கள் தேக்கங்களாகி நீ போட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நீ ஒரு 1000 ஒரு விஷயங்களை போடுறான்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து அந்த நடுமனங்களை அப்படியே தேக்கங்களாக இருந்துகிட்ருக்கும். அது ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா அடுத்தது வரும்போது இதை வந்து ஆழ்மனதுக்கு உள்ளே தள்ளும். நமக்கு இந்த நிகழ்வுகள் வந்து எதுவுமே நம்மளுடைய அறிவுக்கு மீறின விஷயங்கள் உள்ளே புலப்படாது, தெரியாது நமக்கு அது நடக்கிறது. இப்போ நிறைய நம்ம எல்லாமே மனதில் மாட்டின்னு இருக்கிறத வந்து நம்மளே லாக் ஆகிடுறதுன்னா நம்ம நீங்கள் கவனிக்கணும். நம்ம பார்த்த பொருளையும் கேட்ட விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம கற்பனைக்குள்ளே இருக்கும். அதுக்கு மீறி ஒரு ரகசியம் நம்ம வந்து அதை நிலை கடந்து நம்மளால் போக முடியுமா பாருங்கள். பார்த்த பொருள், கனவுகள் கூட பாருங்கள், நம்ம பார்த்த காட்சிகள் மிக்ஸ் பண்ணி வருமே தவிர புதுசாக ஒரு காட்சி, புதுசாக ஒரு உற்பத்தியை, புதுசாக ஒன்று வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா மனம் வந்து கண்கள் அது வரைக்கும் தான் நம்ம காட்சி பொருளை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கு. இப்போ அது மட்டுமே அதே மாதிரி நம்மளும் பகவானை வந்து இந்த தாத்விகங்களாகவே நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் கிடையாது, கடந்த ஒரு பொருள். அவர் அப்பாலுக்கு அப்பால் உள்ள ஒரு பொருள், பரம்பொருள். அந்த பரம்பொருளை நாம் உணர்வதற்கு மனம் கடந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் கடந்து, மனம் வந்து ஒரு போர்டுன்னு வச்சுங்களேன், அது மூலம் தான் ட்ராவல் பண்ண முடியும். மனம் இல்லைன்னா ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா மனம்தான் அதில் பயணிக்கும் பொழுது தான் அது அடுத்த கணமான உணர்வு நிலைக்கு நம்ம போக முடியும். உணர்வு நிலைக்கு, மனம் கடந்த உணர்வு நிலைக்கு ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா ட்ராவல் ஆகாது. வெறும் எடுத்த உடனே உணர்வு நிலைக்கு யாரும் ட்ராவல் ஆக முடியாது. அப்போ மனங்கள் வந்து மனத்தளங்களில் வந்து நம்ம என்னென்னா அது வந்து எஜமானனாக வந்து காட்சிப்படுத்தப்படுகின்றது. மனம் வந்து நம்ம உற்பத்தி, அதாவது நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அதை எஜமானம் ஆக்கி அந்த எஜமான் வந்து நமக்கு கட்டளையிடுறாரு. மனம் இதுதான் உன்னுடைய கேரக்டர்ஸு, இதுதான் நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற, இதுதான் இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு அந்த எஜமான், மனம் என்ற எஜமான் நம்மளை வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். நான் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த மனம் கடந்து உள்ளே இருக்கிற அந்த மெய் உணர்வு உன்னை வந்து பலப்படுத்தி கொண்டு இருப்பதையும் உன்னை கவனித்து கொண்டு இருப்பதையும் நீ வந்து கவனிக்கலை. அதனால தான் என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு பொருள் மீதும் ஆதிக்கங்கள் நம்ம பார்க்கணும்னா அது மீது ஆதிக்கங்கள் கவனங்கள் செலுத்தக்கூடாது. காட்சி பொருளாக மட்டுமே பார்க்க வேண்டும் சொல்கிறான். ஒரு விஷுவல் டைரக்ஷன் அதோடு நீ பயணிக்கக்கூடாதுன்றாங்க. அப்போது எவன் ஒருவன் வந்து அந்த மன உணர்வோடு எவன் பயணிக்கின்றானோ அவன் மாய நிலையில் மாட்டிக்கொள்கின்றான். நல்லா கவனிங்க. மன உணர்வோடு இது 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. அறிவு உணர்வு, மன உணர்வு அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல்ல பேசிக் வந்து மனம் கடந்த நிலை தான் வந்து அறிவு தான் மனதை கடத்தி உணர்வு நிலை, உணர்வு மனதோடு கொண்டு போகிறது வந்து அறிவு தான். ஏன்னா அறிவு தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, இது சரி இது தப்பு அப்படின்றத அறிவு வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அறிவால் மட்டுமே, மனதால் கிடையாது. ஆனால் மனம் வந்து எஜமான் அப்படின்றத நம்மளை வந்து தீர்மானம் வச்சு நம்மளை வந்து கட்டளையிட்டுருக்கு. நம்ம மனம் போன போக்கில் தான் போயின்னு இருக்கோம். இன்றைக்கி மனம்தான் மனிதனை ஆட்டி படைக்கும் ஒரு பிசாசாக விளங்கி கொண்டு இருப்பது. அதை நல்லா நீங்கள் கவனிங்க. நீங்களே விதை போட்டிங்க, நீங்களே வந்து செடியாக்குறீங்க, நீங்களே மரமாக்குறீங்க, நீங்களே வந்து அதுக்கு அடி பணிகின்றீங்கள். ஆனால் அது ஒரு மாயை கோட்பாடு, அது மரமே கிடையாது. அதை வாள் கொண்டு, அதை தான் வந்து இவர் ராமகிருஷ்ணன் வாள் கொண்டு வீச்சு எறி, நீ கற்பனை பண்ண வச்சதை நீ வாழை போட்டு வெட்டு அப்படின்றாரு. அப்போ தான் அது போங்க, எல்லாம் போகாதுன்றாரு. தோடாபுரிக்கு வந்து தோடாபுரி குருநாதர் வந்து இவருக்கு சொன்ன உபதேசங்கள் கூட அதிலும் ஒன்று. வாள் கொண்டு வீச்சு அந்த மனதை வந்து நீ வெட்டு, அப்போ தான் உள்ளே இருக்கிற நீ வந்து அந்த பேருணர்வை நீ கடந்து பேருணர்வை முழுமையாக உணர முடியும், கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனங்கள் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறது நீ முதல்ல கவனிங்க. சிரிப்பு வந்தால் சிரிக்க சொல்லுது, அழ வந்தால் அழுவ சொல்லுது. ஆனால்
ஒவ்வொரு கணமும் ஒரே மாதிரியாக நம்மளை செயல்படுத்துவது கிடையாது. நம்ம பெரிய அதாவது நம்மளை வந்து என்னென்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஆணவம், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய பேச்சாளர், நான் பெரிய அரசியல்வாதி, நான் பெரிய கோட்பாடுன்றது அந்த மனம் வந்து தன்னை வந்து தீர்மானிக்குது. அதுதான் ஆணவம் சொல்கிறாங்க. உண்மையாக பார்த்தோம்னா அது மனதுடைய கேரக்டர்ஸ் வந்து அது ஒரிஜினாலிட்டி கிடையவே கிடையாது. மனம் அது தன் வேலைக்காக தன்னை வந்து மாற்றிக்கொள்ளே ஒரு செயல்பாடுகள். அப்போ என்னென்னா, இப்போ நம்ம அந்த மனதோடைய பேசிக் நம்ம பார்ப்போம். மனம் வந்து நம்ம பார்த்த பொருளை உள்ளுக்குள்ளே காட்சியாக வந்து கண்கள் வழியாக உள்ள மனம் வந்து பிம்பமாக பதிய வைக்கின்றது நம்ம மூளை. இந்த மனம் வந்து அந்த எண்ணங்களுக்குள்ளே வந்து தேக்கங்களாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குதுன்னு வச்சுங்களேன், போட்டு வச்சுட்டே இருக்குது அந்த எண்ணங்கள். இதில் வந்து தேவை உள்ள எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்ட்டு மனதுக்கு கிடையாது. எல்லா பொருளையும், அதாவது எல்லா காட்சி பொருளையும் மனசுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கும். அது வந்து விலகவே விலகாது, அது உள்ளே போட்டுகிட்டே இருக்கும். சதா காலம் வந்து நமக்குள்ளே போட்டுகிட்டே அந்த ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுங்களேன், அந்த இந்த சின்ன மூளைக்குள்ளே அதில் போட்டுகிட்டே இருக்கும். நம்ம தூங்கினாலும் சரி தூங்கலாம் சரி, எண்ண ஓட்டங்களுக்கு மனம் வந்து செயல்பட்டு இருக்கும். அந்த மனம் வந்து மனம் வந்து கற்பனையை உள்ளே போடுறத வந்து எண்ணங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போது அந்த எண்ணங்கள் என்னென்னா ஒரு பூதாகாரமான ஒரு விஷயங்களாக போகின்றது. அதான் வந்து என்னென்னா ஒரு மன அழுத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மனுஷனும் மனநோயாளி தான், அதில் வந்து மாற்றமே கிடையாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படித்தவனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் மனநோயாளிகள் தான். ஆனால் என்னென்னா மனநோயாளியுடைய அளவுகள் உண்டு. இப்போ வந்து ஒரு 5% 40% மேலே போனால் அவன் வந்து அதுக்குள்ளே ஐக்கியமாகின்றான். அவன் அதாவது என்னென்னா அவன் ஒரு உலகத்துக்குள்ளே கோட்பாடுக்குள்ளே போயிடுறான். அதுலேருந்து அவனால் மீண்டு வர முடியாது, போயிடுது. அதனால் மனம் வந்து நம்ம வந்து வலிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மனதை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு தான் வந்து உடற்பயிற்சி, நல்ல உணவு, ஆகாரங்கள், ஓங்காரசாமி சொல்கிற நல்ல ஆகாரங்கள், உடற்பயிற்சி, இதெல்லாம் நல்ல இடங்கள், அட்மாஸ்பியர்ஸ், இதெல்லாமே நம்ம அனுபவிக்கும் போது மனம் சற்று விலக நிலைகள் ஏற்படும். நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போகலனாலும் ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அப்போ என்னென்னா மனம் தன்னை அறியாமலே விலகி நின்று விடும். அது மெய் உணர்வு நிலைக்கு போய்விடும். நமக்கு தெரியாது, அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாகவே இருப்போம். ஆனால் மனம் கடந்து போகும் பொழுது அதோடைய தாக்கங்கள் மெய் உணர்வு முழுமையாக அனுபவிப்பதில்லை. அந்த மனதோடைய தாக்கத்தோடு அது அனுபவிக்கிறதுனால அது ஜஸ்ட்டு கணங்கள் மட்டுமே தான் நிலையாக இருக்கும். அடுத்த கணம் மாறிடும், அடுத்த அவனுடைய மனநிலைகள் மாறிடும். அப்போ மனதில் நீ ஒரு சமஸ்காரங்களை நீ உள்ளே போடுறன்னு வச்சிங்களேன், மனது உள்ளே அதை நீ போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அது குழம்பி போயிட்டு நீ என்ன போடுறியோ அதுவாக வந்து உள்ளே வந்து எண்ணங்களாய் மாறாது, அது வெவ்வேறு பொருளாக வடிவமைக்கப்படுகின்றது. அதை தான் வந்து கற்பனை கோட்பாடுன்னு சொல்லுவோம், வெவ்வேறு விதங்களாக. அப்போ நீ சதாகாலம் மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டு திணிச்சிக்கினே இருக்கும்போது என்ன ஆகுனா அதுதான் மன அழுத்தங்களாய் மாறுகின்றது. அப்போ என்னென்னா உனக்குள்ளே ஒரு உலகங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது, உனக்குள்ளே ஒரு உலகம் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அந்த உலகத்துக்குள்ளே நீ மாட்டிக்கிற, அதுதான் மன அழுத்தங்கள். இன்றைக்கி நிறைய சைக்காட்டிஸ்ட்டு எல்லாமே என்னென்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை, பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டம் மேலே கஷ்டம், இது எல்லாமே வந்து நம்மளை போட்டு அழுத்தும் போது என்னென்னா அது மட்டும் கிடையாது. அவன் சின்ன வயசில் அவன் பேலன்ஸாக இல்லாதது, நல்ல ஆரோக்கியமான சாப்பிடாத உணவு, அவனுடைய சூழ்நிலைகள் இருக்க நண்பர்கள், இது எல்லாமே சரியாக அமையாததுனால அவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அவனுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகின்றது. மகிழ்ச்சி. இப்போ என்னென்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இது வழியாக சொல்லியிருந்தேன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து செல் அடிக்ட் ஆகிட்டுருக்கோம். மனம் வந்து செல் அடிக்ட் ஆகிட்டுருக்கு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே செல் அடிக்ட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்மளை யாரோ ஒருத்தர் இயக்கி நம்மளுடைய எண்ணங்களை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம அடிமையாகிட்டோம், இந்த டிவி சீரியலு அது இது லொட்டு லொசுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் அடிமையாகிட்டாங்க. இப்போ நம்ம வந்து செல்லுகள், இப்போ இந்த செல்லு இல்லைனா இந்த யூடியூப்லாம் பார்க்க முடியாது, அது வேறு இருந்துச்சு, நம்மளை வந்து ஒரு விதமான அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அதுலேயும் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லணும்னு தான் இதில் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு காலங்கள் வந்து நாம் வந்து எவனோ ஒருவன் தீர்மானிக்க போகின்றான் நம்மளுடைய எண்ணங்களை, எவனோ ஒருத்தன் இப்பயும் தீர்மானிக்கின்றான்.
அது நல்லா நீங்கள் கவனிங்க. இது எல்லாமே நம்ம மனத்தளங்களில் இருக்கிறதுனால தான் நிகழ்வுகள் ஏற்படுகின்றது. இப்போ ஒரு விஷயங்கள் நம்ம ஆராய்ந்து அறிந்து நம்ம வந்து புரிந்து கொள்வது கிடையாது. ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அதை நம்ம புரிஞ்சிக்கிறதே கிடையாது. அப்படியே நான் அப்படியே அப்சர்வேஷன், ஆமாம் ஆமாம் அவன் அப்படியே ஆமாம்பா அவன் அப்படி தான்ப்பா இருப்பான் அப்படின்னு அவனை பற்றின அறிவுகள் தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் பாரு. ஒரு சின்ன பையன் இருக்கும், ஒரு 12 வயசு பையன் இருக்குன்னா அவனை போட்டு சரியான அடி அடிக்கிறார். ஒருத்தர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு, சரியான இவருக்கு வந்து பொறுக்கலை, ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறான், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. கிட்டப்பட்ட அறிவுக்கு தயா உனக்கு அந்த பையனை போட்டு ஏன் அடிக்கிறேன், ஏன் முடியா அப்படின்னா. அப்போ அந்த தூரத்தில் இருக்கிற பார்க்கும்போது என்னென்னா அந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிறாருன்னு கிட்ட போயிட்டு அவன் கேட்குறான். அப்போ தான் வந்து அறிவு ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றது. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த வயசுலேயே அவன் வந்து புகைப்பிடிக்கின்றான் அப்படின்றார். புகைப்பிடிக்கிறான், அப்போ வந்து அது தவறு. தூரத்தில் பார்த்த காட்சிகள், அப்போ மனம் என்ன சொல்லுது, ஒரு சின்ன பையனை போட்டு அடிக்கிறாருன்னா அறிவு ஆராய்ச்சி உள்ளே போகும்போது தெளிவு பெறுது. இதுதான் டிஃப்ரென்சியேஷன். நல்லா கவனிங்க. நம்ம அந்த அறிவு ஆராய்ச்சிக்குள் பண்ணும்போது மட்டுமே தெளிவு பெறதுக்கான வாய்ப்புகள். சில நேரங்களில் அறிவு தடுமாற்றங்களும் ஏற்படுவது உண்டு. அது எப்போனா மனம் வந்து அதில் ஆதிக்கங்கள் செலுத்தும். மனதுக்கு கோவம் வரும். அறிவு வந்து முழுமையாக செயல்படும் பொழுது அறிவு செயல்படும் போது மனம் வந்து தன்னுடைய ஆதிக்கிலேருந்து விலகும் போது ஒரு கோபம் வரும். ஆமாம், நான் ஆட்சி பண்ணியிருந்தேன், நீ என்னடா ஆட்சி பண்ணுற அப்படின்ற கோபங்கள் வரும் மனதுக்கு. அப்போ என்னென்னா அந்த அறிவு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு மனம் அதை வந்து புஷ் பண்ணும். தவறான வேலைக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு அறிவை வந்து மனம் தள்ளும். மனதுடைய வேலையே அதுதான். ஆனால் பகவான் ஒன்று நல்லா நினச்சிங்க, தங்கத்தை புடம் போடுறதுக்கு நெருப்பு எப்படி புடம் போட்டால் அதோடைய கேரக்டர்ஸ் தெரியுமா, அந்த மாதிரி நமக்கு மனங்களை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். நம்முடைய கேரக்டர்ஸ் வந்து வெளிப்படுத்துறதுக்காக மனங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். இங்கே வந்து யாருமே நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. முதல்ல அது நல்லா இதில் எல்லாம் சூழ்நிலை கைதிகளே. ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவனுக்கு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதனால் தப்பு பண்ணின்னு இருக்கான். ஒருத்தனுக்கு நல்லவனாக இருக்கிறான்னா அவன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். ஆனால் அந்த சூழ்நிலையும் அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தாலும் தெளிவு பெறுகின்றான் பாரு, அதுதான் வந்து உணர்வு நிலை கடந்து போய்கின்றான் அப்படின்னு அர்த்தம். மாட்டிக்கிறானா அப்போ அவன் தேக்கங்கள் வந்து மடைமாற்றங்கள் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரி, நம்ம அந்த மன அழுத்தங்களை பார்ப்போம். இப்போ நீ வந்து பார்த்த பொருளையும் பார்த்த காட்சிகளையும் உள்ளுக்குள்ளே நீங்கள் போடும்போது என்ன ஆகுனா, போட 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 என்ன ஆகுனா சதா காலங்கள் அந்த நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு ட்ரீமினேஷன்ஸ், ஒரு கற்பனை கோட்டையை வந்து ஒன்று கட்டும். கற்பனை கோட்டை, அந்த கற்பனை கோட்டைக்குள்ளே வந்து இவன் வந்து அதுக்குள்ளே போயிட்டு தான் வந்து ஒரு பெரிய வந்து ராஜாவாகவும் பெரிய பணக்காரனாகவும் இல்லை பெரிய இதுவாகவும் அவனை வந்து ஒரு உற்பத்தி தோற்றத்தை ஏற்படுத்தி உள்ளுக்குள்ளே. அப்போ என்னென்னா வெளியில் அவன் பேசும்போது அவனுடைய பாவனைகள் தோற்றங்கள் எல்லாமே வித்தியாசப்படும். அப்போ என்னென்னா அவனுடைய கேரக்டர்ஸ் அவனே முடிவு பண்ணி வச்சுருக்கான். அவனுடைய ஆக்சுவலாக என்னென்னா அது அவனுடைய கேரக்டர்ஸ் இல்லை. அவனை வந்து சின்ன வயசுலேருந்து எப்பா நீ இந்த மாதிரி ஆள், நீ ராஜாடா நீ அப்புறம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் ஒன்று அவனாக ஏற்படுத்தி இது எல்லாமே போட்டு அவன் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம சொல்லுவான்ல, ஒன்றுமே இல்லைனாலும் பெருசாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து அந்த மனதோடைய ரகசியங்கள். அப்போ என்னென்னா மனம் வந்து நம்மளை ஆதிக்கம் செலுத்துவதை நாம் வந்து தடை செய்வதற்காக தான் தியான முறைகள் கையாளப்படுகின்றது. அப்போ வந்து தியான நிலைகளுக்கு வந்து உள்ளே என்ன நடக்குது, மனம் விலகிய நிலைகள் தான் தியான நிலைகள்னு சொல்கிறோம். மனம் வந்து விலகிடும், ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு போகும்போது மனம் விலகிடும். மனம் விலகும் பொழுது அந்த எடுத்த உடனே நீ வந்து சமாதி நிலைக்கு வந்து போயிட முடியாது. சமாதி நிலைன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பகவானை வந்து முழுசாக தனக்குள்ளே வந்து அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய லயமாக்கப்படுறது தான் சமாதி நிலைகள். ஒன்று அற்புத நிலை. இது எல்லாமே இடைப்பட்ட காலங்களில் உன்னுடைய அனுபவங்கள். அதுக்கு வந்து மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாமே வந்து அது கடந்து போகிற பாதைகளை வந்து சொன்னாங்க. பாடல்கள் வாயிலாகவும் அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் வந்து சொன்னாங்க, இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஆனால் யாரும் நம்ம கேட்குறதே கிடையாது. எப்படின்னா சித்தர்களுடைய கோமம்தான் வந்து சக்தி இருக்குன்ட்டு கோமணத்தை உருவின ஒரு கதைகள் கூட உண்டு. அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா பகவானை சாராம்சமாக குறிப்பிட்டு சொன்ன ரகசியத்தை அவர்கிட்ட தான் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு அவருடைய கோமணத்தை உருவின ஒரு கதைகள் இருக்குது. வருங்காலங்களில் அதை பார்ப்பாங்க, காமெடியான கதைகள். இப்போ எண்ணங்கள், நீங்கள் அந்த எண்ணங்கள் வந்து போட போட என்னென்னா ஜாம், அது புதிய உற்பத்தி பண்ணி அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் நாம் வெளி உலகங்களுக்கு சில பேரை பார்த்தா நம்ம எரிஞ்சு விழுவோம். அப்போ என்னென்னா அந்த அந்த இடங்களில் வந்து அவன் முழு நிறைவான அன்பு கோட்பாட்டுக்குள் அவன் வந்து போகவில்லை அர்த்தம். அன்புனா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். ஆக்சுவலாக அன்புனா பகவானுடைய குழந்தை அன்பு.
அந்த குழந்தை, அதாவது நான் ஒரு கதையாக சொல்கிறேன், பகவானுடைய குழந்தை. அந்த அன்பு குழந்தைகளை நம்ம வந்து பழகி வைத்து கொண்டோம்னால் இறைவன் வந்து எளிமையானவனாக ஆகி விடுகின்றான். அந்த அன்பு குழந்தைகளை, அன்புனா அன்பு பேர் உள்ளவன் கிடையாது, அன்பு நிறைந்த ஒரு தாத்வீகமான மெய் உணர்வு கலந்த ஒரு பாசம் கூட சொல்லக்கூடாது. பாசம் கூட மனதளங்கள் உற்பத்தி ஆகிறது தான், அன்பு கிடையாது, அப்படி கிடையாது. நிலையான அன்பு, நிலையற்ற அன்பு நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். அன்பு பகவானுடைய குழந்தை, அந்த அன்பு வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து தூக்கி வளர்க்கும் பொழுது நாம் இறைவன் வந்து நண்பனாகவும் தந்தையாகவும் தாயாகவும் மாறுகின்றான். நம்ம யாரும் அன்பு செலுத்துறது கிடையாது. அன்புக்கு வந்து சில சாராம்சங்கள் இருக்குது. நன்றி, பாராட்டுகள் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச பல காலமாக வந்து யோகத்தண்ட பொன் பார்த்த சாரதி அவர்கள் வந்து அடிக்கடி நன்றி தெரிவிப்பார், பாராட்டும் தெரிவிப்பார். நான் கூட நான் நினச்சேன், ஆனால் நன்றியும் பாராட்டும் தெரியும். அவர் இத்தனை காலங்கள் வந்து பகவானை வந்து அனுபவிச்சிருக்காரு, உணர்ந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பொன் பார்த்த சாரதி சித்தர் ஐயா அவர்கள் நன்றி பாராட்டுகள் தெரிவிக்கும். நம்ம யாரும் நன்றி சொல்கிறதும் யோசனை பண்ணுவோம், பாராட்டு தெரிவிக்கிறதும் யோசனை. ஏன்னா நம்ம மனத்தளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவன் ஒருவன் மனத்தளங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானோ அவன் சாவர வரைக்கும் கஷ்டப்பட்டுனே தான் இருப்பான். அவன் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே யாராவது ஒருத்தரை வந்து ஹாப்பியாக இருக்கிறத பாரு, குழந்தைகளும் ஞானிகளும் தவிர வேறு யாரும் அதாவது என்னென்னா முழு நிறைவான ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. அப்பப்போ வந்து பாரு, அதாவது சில நேரங்களில் மனம் தூங்கிடுன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் உணர்வு வேலை செய்யும் போது மனம் தூங்கும் போது அந்த உணர்வு நிலை சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு அந்த நேரங்களில் ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் திரும்ப மாறக்கொள்ளக்கூடிய மாறிடும், அடுத்த கணங்கள் மாறும். மனசு வந்து உஷாராய், கொஞ்சம் நேரம் தூங்கினாலே நீ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா, உன்னை நான் என் பிடியில் வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு மனம் சொல்லுது. அப்போது மனவசியம், மனம் வந்து அதை வசியம் பண்ணி அதுவே வைத்து கொண்டிருக்கின்றது உன்னை. அது சொல்கிற மாதிரி தான் உன்னை ஆட்டி படைக்கிறது மனோவசியம். அப்போது மனோவசியம் வந்து நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு நிலை வசியம் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். அப்போது தான் வந்து பேரானந்த நிலை, அந்த மூச்சர பேரநிலை, வீடு பெருநிலையை நம்ம அடைவதற்கான முயற்சிகள் வரும். அப்போ அந்த மனம் வந்து என்னென்னா உணர்வு நிலைக்கு கடந்து போகிறது எப்போதுமே மனம் வந்து செயல்படாது. இங்கே மனம்ன்றதும் நல்லா கவனிங்க, ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. ஆணவம், கண்மம், மாயை, இந்த வந்து கண், மூக்கு, காது, இது வழியாக உணர்வு ரீதியாக சப்தம், சுவை, வாடை, இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு விஸ்வரூபமாக எடுத்து அது தன்னை வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றது மனம் இந்த பகுதியில் இருக்கின்றது. நம்ம யாராலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மூளையில் இருக்குதா, கண்ணில் இருக்குதா, காதில் இருக்குதா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியான ஒரு மாய வித்தைக்காரன். அவனை வந்து ஒழித்து கட்ட வேண்டும். அதுக்கு தான் வந்து பாடல்கள், ஆன்மீக பாடல்கள், பஜனை, கீதங்கள், ஸ்லோகங்கள், இசைகள், இது எல்லாமே வந்து அதாவது பக்தி மார்க்கங்கள் சொல்கிற இசை, இது எல்லாமே வந்து கடந்த நிலைகள் போகும் பொழுது அந்த உணர்வு நிலையை அனுபவிக்க முடியும். சில பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே மெய் மறந்து போயிடும். அதாவது மெய் மறந்து போயிடுனா மனம் விலகிய நிலையே மெய் மறந்து போகும்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த மெய் மறந்த நிலையை சில நேரங்களில் டக்குன்னு அடுத்த செகண்ட் திரும்ப நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வந்துடும். ஆனால் அதே அந்த அதாவது பஜன்ஸ் மூலம் இறைவனை அடைந்தவங்க கூட இருக்காங்க. நிறைய பேர் பஜன்ஸ் மூலம் இறைவனை அடைந்தவங்க இருக்காங்க. அந்த மெய் உணர்வு நிலைக்கு போயிட்டு இந்த உடல் வந்து இத்தனை காலம் வரைக்கும் வாழணும் அப்படின்றது வரைக்கும் அந்த காலங்கள் வரைக்கும் இருந்து இந்த உடம்பை திறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் டீப்பாக பண்ணவங்க வந்து மீராபாய் இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மனம் கோட்பாடு ஒவ்வொரு மனுஷனும் ஆட்டி படைக்கின்றது. சாதாரணமாக வந்து நம்ம வந்து இந்த மனம் இயங்க என்னன்னா மன உளைச்சல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். சதாகாலம் ஒரே மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மனசு வந்து உளைச்சல்கள் ஏற்படும். அப்போ என்னென்னா இப்போ உதாரணம் மனம் இதில் வந்து 2 வகைகள் நன்மைகள் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த மனம், இந்த உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயங்கி கொண்டு இருக்குது. அந்த கடின உழைக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த உடல் மொழிகள் ஒன்று இருக்குது. நம்ம அது வருங்கால கடந்த இதில் பார்ப்போம். இந்த உடல் மொழிகள் வந்து நமக்கு ஒரு பாஷைகளை சொல்லும். உடம்பு முடியலைன்னா ரெஸ்ட் எடுத்துடணும், பசி எடுத்தால் சாப்பிடணும். இதெல்லாம் வந்து உடம்பு மொழிகள்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த உடம்பு மொழிகளை நம்ம வந்து கற்றுக்கணும். அதை விட்டுட்டு பசி எடுக்கிற நேரங்களில் அவாய்ட் பண்ணுறதும், இல்லை ஓய்வு எடுக்கிற நேரங்களில் ஓய்வு எடுக்காமல் வேலைகள் செய்வதும், இது என்ன ஆகுனா மனம் ஒரு காலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓய்வை எடுக்கணும்னு மனம் ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ ஓய்வு எடுக்கும் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த நேரங்களில் தான் நம்மளை அறியாமையே போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் ஒரு 3 மாதம் 4 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறது சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால தான் என்னென்னா சில பேர் கரெக்டாக பண்ணாங்க. வாரத்தில் ஒரு நாள் வெளியில் போய்ட்டு
மனசை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியம். மனசை ரிலாக்ஸேஷன் வெளியில் போய்ட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு வந்து சதாகாலமும் நீங்கள் வந்து ஆன்மீகம் அது இதுன்னு உள்ளே இருந்துட்டும் இருக்கிறதும் வந்து ஒரு ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறதுல வந்து மேல்நிலைப்பட்டான். சில பேர் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த தாடி மீசெல்லாம் வளர்த்துட்டார். அவர் வந்து ஒரு டான்ஸர், மீச தாடியெல்லாம் வளர்த்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு தெரிஞ்சு. அவரை நம்ம குறை சொல்லலை. என்னென்ன சித்தர் வேடம் மாதிரி அவருக்கு வந்து போட்டு டிவி சீரியலில் கூட ஒரு ஆக்ட் பண்ணார். அவர் தான் நம்ம என்னுடைய நண்பர் தான் அவர். நான் எப்பயுமே அப்போ வந்து ஆன்மீகத்தில் போய் வணக்கம் அப்படின்னு வர சரி நானும் தலையாட்டிப்பேன். ரொம்ப அதாவது ஆக்சுவலாக மோஸ்ட்லி என்னென்னா எதனா கேட்டால் கேட்பேன், இல்லைன்னா நானே வாலண்டியர் எதுவும் சொல்ல மாட்டேன். வணக்கம் என்ன வணக்கம்னு ஒரு காலம் பார்க்குறேன். நம்ம வடபழனி கோவிலில் தான் என்ன பண்ணார், அப்படி ஐயா வணக்கம், நான் எப்பயுமே யாரை பார்த்தாலும் வணக்கம் ஐயா. அவர் உடனே இப்படின்னாரு. என்ன இதுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் என்ன இப்போ திடீர்னு. அப்போது அவர் வந்து உண்மையான உணர்வாளியாக இருந்தால் அந்த நிலை கோட்பாடு அவர் வந்து ஒரு மேஜிக். அப்போ நான் அவரை கேட்டேன், என்ன அந்த மாதிரினா ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், இந்த மாதிரி ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக போனேன், எனக்கு பிடிச்சது, நான் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அடுத்த வார்த்தை பட அவர் கீழே 2 பேர் உட்காந்திங்கன்னா அவர் அந்த தோற்றத்துக்கு கீழே உட்காந்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டேன். இன்றைக்கி அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி ஒரு தியான பயிற்சி இதுவே வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. அது எனக்கு ஒன்றும் புரியல. அது அவருடைய அவர் வந்து நான் குறை சொல்லலை. அவருடைய எதுக்கு சொல்கிறேன்னா, உருவம் கண்டு நம்ம ஏமாந்து விடுவதும் உண்டு. தாடி மீசை வச்சவெல்லாம் பக்தர்களும் யோகிகளும் சித்தர்களும் கிடையாது, அழுக்காக இருக்கிறவங்களும் சித்தர்களும் கிடையாது. உன்னுடைய உணர்வு நிலை கடந்து அது வந்து சொல்லணும். இவன் சித்தன் தாண்டான்னு சொல்லணும். எப்போ சொல்லணும், நீ மனத்தலங்களில் இருக்கும்போது அழுக்காக இருக்கிறவன் எல்லாமே சித்தந்தான், மனம் தலங்களில் இருக்கும்போது. ஆனால் உணர்வு கடந்த நிலைகள் போகும்போதுமே அவன் சித்தனா பித்தனா அப்படின்றத நீ வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. நம்ம எல்லாமே மனத்தலங்களில் தானே இருக்கோம். இப்போ எவனா ஒருத்தர் சொன்ன, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்ன, ஐயோ அங்கே போய் அப்படின்னா அங்கே போய் பார்த்தா நமக்கு என்ன தோணும், போய்ட்டு வணங்குது. ஆனால் மனம் கடந்த உணர்வு நிலைக்கு போகும்போதுக்கு நீ முயற்சி முதல்ல வந்து கடும் பயிற்சி பண்ணும்போது மனம் கடந்த நிலைக்கு நீ போக முடியும். அப்போ என்னெல்லாம் நீ வந்து பேலன்ஸ் பண்ணுற பாரு, மன உளைச்சல் உனக்கு ஏற்படாது, மன அழுத்தங்கள் ஏற்படாது, எப்பயுமே உன்னை நீ ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணின்னு இருப்ப. ஒரு காலங்களில் உண்மையாலுமே உள்ளே இருக்கிற ஒரு ஹாப்பி ஆனந்தம் வந்து வெளிப்படும். அது வெளிப்படுறதுக்கு தான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு பேரானந்த நிலைக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளை நாமே அந்த மனம் ஏமாற்றின்னு இருக்கோம். நம்ம அதை ஏமாற்றணும், மனதை நாம் ஏமாற்ற கற்றுக்கணும். நம்மளை தானே அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. எப்படி நம்மளை ஏமாற்ற முடியும்? அது நம்மளை வந்து நீ இதாண்டா. ஆனால் அதை ஏமாத்துறதுக்கு கூட ஞானிகள் சித்தர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விதமான பாஷைகள் சொல்கிறாங்க, மந்திரங்கள். மனம் அது வந்து அறியப்படாது, உணர்வுகள் மட்டுமே அறியப்படும். ஒரு மந்திரங்கள் சொல்லும் போது மனம் அது புரிந்து கொள்வது கடினம். அந்த மந்திரங்களுடைய உள் அமைப்புகளை வந்து மனம் வந்து புரிந்து கொள்ளும். ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வந்து பிரதிசப்பட்ட உணர்வு, மெய் உணர்வு வந்து அதை புரிஞ்சிக்கும் இல்லை. அந்த மெய் உணர்வு புரிஞ்சிக்கும் போது அந்த மந்திரங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு வாங்கிக்கும். மனம் வந்து என்ன புரியா பாஷையில் சொல்லின்னு இருக்கான மனம் விலகி நின்றுடும். அப்போ உணர்வு நிலையை அவன் கடந்து போவான். மந்திரங்கள் உச்சாடனங்கள் எல்லாமே இதுக்காக தான் வந்து கோட்பாடுகள் கொண்டு வரப்பட்டது. மனம் வந்து விலகிய நிலைக்காக. அப்போ மனதை பற்றி வந்து அதிகப்படியான மனம் எப்படி சொல்கிறேன்னா செல்ஃப் ரியலைஸ். முதல்ல நம்மளை நாமே ஆராய்ச்சி பண்ணுறது. மனதை வந்து முதல்ல ஒழிச்சிக்கணும். அந்த மனதை ஒழிச்சிக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் தான் எல்லாமே. தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, இது எல்லாமே. அப்போது அது விலகும் காலங்கள் வரும் பொழுது நீ மெய் உணர்வு நிலைக்கு கடந்து போகல. எல்லாம் வெட்ட வெளி ஆகிடுது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எல்லாமே இல்லை? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நிறைய அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ருத்ராஜ கோட்டை போட்டுக்கின்னு நிறைய பட்டு அடிச்சிக்கின்னு நிறைய இந்த சடலாம் வளர்ச்சிக்கின்னு இது எல்லாமே வந்து எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படின்னா, திருவள்ளுவர் என்ன சொல்கிறேன்னா, நீட்டலும் அழித்தலும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லாத ரகசியமாகலாம் சொல்லிட போகிறாங்க. நீட்டலும் அழித்தலும் மொட்டையும் அடிக்க தேவையில்ல, இதுவும் பண்ண தேவையில்ல, நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் வேலைக்கு பயந்துக்குன்னு, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பயந்துக்குன்னு பரதேசி ஆனவங்க எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். நான் அவங்கள குறை சொல்லலை. கேட்டால் வந்து அவன் ஒரு கோட்பாட்டை சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறது, வந்துட்டியா, கல்யாணம் ஆகிட்டா, குழந்தை குட்டிகளை பாரு, மனைவி மக்களை பாரு, அது மூலம் இந்த உலகத்திற்கு ஒரு சேவை செய்.
உன்னால் முடிந்தால் பணம் காசு யாராவது ஏழை எளியவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடு, ஆனால் சாப்பாடு வாங்கி கொடு, முடிந்தால் வந்து கோவில் குளங்களுக்கு வந்து சமூக காரியங்கள் சமூக பணிகள் செய்ய, இதை வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. வீட்டில் திட்டுறாங்களா பொண்டாட்டி பையன் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் நான் பேட்டி எடுத்தேன், அவர் சொல்கிறாரு, அவர் நம்ம சண்டை போட்டு 3 வருஷம் ஆகுதுப்பா, பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணுறாப்பா, நல்லப்பா விட்டு ஓடி வந்த சன்னியாசி திருவண்ணாமலையில் இருக்கிறான்னு அப்படியே அவர் தான் சொன்னார். அப்போ என்னென்னா உண்மையாலுமே ஞான நிலைக்கு கடந்து போனோன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் உண்மை விளம்பி அது பியூரிஃபை மெய் உணர்வு கலந்த ஒரு சித்தனை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து தெரிந்து விடும். அதில் வந்து மாற்றமே கிடையாது. அந்த உணர்வு சொல்லிடும் சித்தந்தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவர்கள் தான் வந்து வெளிப்பாட்டுக்கு கொண்டு வருகின்றார்கள். நல்லா கவனிங்க, எல்லாருமே வெளிப்படல. அவர்கள் வந்து உண்மையான சித்தர்கள், நம்மளுடைய குருமார்களாய் தெய்வங்களாய் அவர்கள் வெளிப்படும் போது நமக்கு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சித்த வழிபாடு முறைகளில் வந்து நம்ம இருக்கிறோம், அதில் வந்து மாற்றங்கள். ஆனால் உணர்வுகள் வந்து சொல்லணும், இவன் சித்தந்தான் அப்படின்றத உணர்வுகள் சொல்லணும். அந்த உணர்வு சொல்கிறதுக்கு தான் மனம் வந்து விலகிய நிலைக்கு பயிற்சிகள் நம்ம செய்ய வேண்டும். அந்த பயிற்சிகள் தான் வந்து காலையில் வந்து இந்த உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு இருந்தால் நீ என்ன தியானம் பண்ணுவேன், என்ன வேலைக்கு போவேன், என்ன பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுனா இந்த உலகமே வந்து இருண்டு போய்விடும். அப்போ என்ன பகவானை திட்டின்றப்ப நீ வந்து இளமை காலங்கள் உடம்புல ஆரோக்கியமாக வைத்து கொள்ளாமல் கெட்டு குட்டி சவராக போயிட்டு உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் ஆகிட்டு அந்த குழந்தைங்க வளர்கிற காலங்களில் உனக்கு லிவர் ஃபெயிலியரு கிட்னி ஃபெயிலியருன்னு சொல்லிவிட்டு அப்போ போய்ட்டு நீ பகவானை என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயங்கள். நல்லா இது பண்ணுங்கள். அப்போனா நம்ம குழந்தைகளிருந்து ஆன்மீகத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் குழந்தைங்களுக்கு. அப்பா இது பண்ணக்கூடாது, பண்ணணும். அப்போ அது ஒரு அறிவு வரும்போது தெளிவு பெறும். நம்ம வந்து கட்டாயம் வந்து அது கூடயே நம்ம இருக்க போகிறதில்ல. ஆனால் குழந்தைகளில் நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து ஆன்மீக ரீதியான ஒரு வழங்கும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் நிறையா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அவங்க தம்பிமார்களும் இறந்துருக்காங்க. படா வயசு வந்து 25, 35, 30 அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க எல்லாம். ஆனால் நம்ம பாருங்கள், நம்ம வருத்தமான ஒரு விஷயங்கள் தான் இல்லை. இந்த உலகத்துக்கு நம்ம எவ்வளோ பெரிய கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கோம், செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். அந்த செலிப்ரேஷன் பண்ணாமல் நம்ம கெட்டு குட்டி சவராக போய் நாசமாக போயிடும். எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதே தெரியல. இதில் ஆன்மீக கோட்பாடுகள் வேறு இருக்குது. இதில் ஒரு சாரார் வந்து ஆன்மீகம் வந்து பணமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆன்மீகங்கள் பணமாக்கப்பட்டு கொண்டு கோடிக்கணக்கான பணம் சம்பாரிச்சுன்னு இருக்காங்க. இப்போ நாளைக்கு எனக்கு வந்துட்டா நான் வேணா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னு பணம் சம்பாதிக்கணும் நான் எப்போயோ சம்பாரிச்சிருக்கணும். இப்போவும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதை நம்ம வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது அதனால் நிறைய பேர் வியாபாரம் ஆக்கி கொண்டிருக்காங்க. நான் வந்து தியானம் கற்றுக்க காலங்களில் வந்து 10,000 ரூபா ஒரு தீட்சை வாங்கினோன்னா 10,000 ரூபா கொடுக்கணும். எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் குரு தீட்சையே கொடுக்கறதுக்கு எனக்கு ஒருத்தர் கேட்டார், 30,000 கேட்டார். என்ன அதெல்லாம் நான் என்னென்னா வியாபாரமாக்கப்பட்ட ஒரு வியாபாரமாக்கப்பட்ட ஒரு பொருளை வந்து அது வந்து வியாபாரம் தான். அதில் மெய் உணர்வு நிலை கலந்து இருக்காது. அதில் வந்து நீங்கள் சாத்தியம் எங்கே ஒருத்தன் பணம் வாங்கிட்டு உனக்கு வந்து இது பண்ணுறான்னா அந்த இடங்களில் வந்து மெய் உணர்வு நிலை கண்ணை மூடி உட்காந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க பாரு. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்கணும். மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது மனம் செம்மையாகிவிடும். இந்த மந்திரம்னா என்ன? பகவானுடைய பேர் நாமங்கள் சொல்லு இல்லை, உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ். அதனால தான் உன்னை யாரையும் வசியம் பண்ணக்கூடாது. நீ உன்னுடைய மனம் யாருக்கிட்டையும் அடமானம் வைக்கக்கூடாது. முதல்ல சொல்லுங்கள். அதனால தான் அறிவு தெளிவு பெற வேண்டும், அறியாமை போக்க வேண்டும்னு சொல்கிறவங்க எல்லோரும். நான் இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க அறிவு தெளிவு பெற வேண்டும், அறியாமை போக்க வேண்டும். நம்மளுடைய அறியாமை தான் இன்றைக்கி காட்டுங்கள. குறிப்பை பார்க்குறது, இது சொல்கிறது, ஜோசியம் பார்க்குறது, இது எல்லாமே நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்கவுங்களுடைய வந்து அதை நம்ம வந்து தவறாக சொல்லலை, அவங்களுடைய பிராப்த கர்மா. அதனால் நீ போய்ட்டு அதை வந்து கேட்டுக்கலாம், நீ அது பிரகாரம் வந்து கஷ்டம். ஆனால் சில நேரங்களில் வந்து நல்லதோ நடக்கிறது உண்டு, கெடுதலும் நடக்குது. அது உன்னுடைய பிராப்தத்தை பொறுத்து, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். எத்தனை பேருடைய வியாபார தலங்கள் அது. நம்ம மனத்தலங்களுக்கு வந்துடுவோம். மனம் வந்து ஒருத்தங்கிட்ட நம்ம அடமானம் வைக்கக்கூடாது. மனம் முதல்ல வந்து நம்மளை ஆதிக்கம் செலுத்துது. இந்த மனம் வந்து இன்னொருத்தங்கிட்ட அடிமையாக்குன்றது. அதனால தான் சில பேர் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நடிகர்னு வச்சிங்களேன், அந்த நடிகர் பின்னாடியே நம்ம வந்து ஓடி நம்ம அது என்னன்னே தெரியாமல், நம்ம யாருன்னு புரியாமல், இந்த உலகம் என்னன்னு புரியாமல்,
நம்ம அதாவது பொண்டாட்டி பிள்ளைங்க என்னன்னு தெரியாமல் அவங்க பின்னாடி ஓடின்னு இருக்கிறது காட்சிகள். இதுவும் ஒரு விதமான மாயைகள் தான். மாயை சூழப்பட்டு இருக்கின்றது. அதுலேருந்து நீ மீண்டு வரணும். நீ ரசி, தப்பே கிடையாது. ரசிப்போது மட்டுமே நின்று விடு. அதில் வந்து மாற்றமே கிடையாது. ரசி, ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்துலேயும் கலங்க. அரசியலில் பேசு, ஆன்மீகம் பேசு, எல்லாத்துலேயும் இரு. இந்த உலகம் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். களவும் கற்றுமட ஔவையார் சொன்ன மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதில் தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெறுவதற்கு அறிவு கடந்த விஷயங்கள் மட்டுமே தெளிவு பெற முடியும். மனத்தலங்களில் வந்து தெளிவு பெற முடியாது. மனம் உன்னை எப்போது ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கின்றதோ அப்போதே நீ வீழ்ந்து விடுகின்றாய் என்று அர்த்தம். மனம் விலகி மெய் உணர்வு நிலை கடந்து அந்த நிலைக்கு கோட்பாடுக்கு போகிறதுக்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மனம் வந்து ஒரு பொருளை பார்த்து அது உள்ளே போடுது. நடுமனம் வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப ஆழ்மனதுக்கு அனுப்புது. ஆழ்மனம் திரும்ப என்ன பண்ணுது? வெளியில் கொண்டு வரும்போது குப்பையாக கொண்டு வருகின்றது. அதுதான் மன அழுத்தம், மன உளைச்சல்கள் குப்பையாக கொண்டு வருது. அப்போ நீ என்ன போடுறியோ அதானே வந்து வெளியில் அது வந்து வெவ்வேறு விதமாக மாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பழங்களை அறிஞ்சிக்குங்க. பழங்களில் ஒரு தேன் குடுவை, ஒரு வந்து சாக்கடை குடுவைன்னு வச்சுங்க. இல்லை, இப்போ தேன் குடுவையில் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன மாறும்? பஞ்சாமிர்தமாக மாறும். சாக்கடை குடுவையில் போட்டுன்னா என்ன மாறும்? அதுவும் சாக்கடையாக. பழம் நல்ல அற்புதமான பழங்கள் தான். இப்போ நீங்கள் அற்புதமான பழங்கள் அதை நீங்கள் எதில் போடுறீங்கன்றது தான் முக்கியம். தேனில் போடுறீங்களா, சாக்கடையில் போடுறீங்களா? இன்றைக்கி 100க்கு 80% பேர் மக்கள் வந்து சாக்கடையில் தான் போடுறோம். அப்போ சாக்கடையில் போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாக்கடை என்னன்னு பெரும் நாற்றம் அடித்து போகின்றது. அவ்வளோதான். மனம் குப்பையாகின்றது. மன உளைச்சல் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாமல் செத்தே போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், 35 வயசில் எல்லாம் வாஷ் அவுட் தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ என்னென்னா பேலன்ஸ் பண்ண முடியல. இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 18 வயசு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கணும் அப்படின்னா, தவறான கண்ணோட்டங்களில் அந்த பையன் வந்து போனதுனால அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் அங்கே வந்து பெரிய வீழ்வாங்க. செல்லில் வந்து சதாகாலம் அவன் வந்து என்ன பண்ணுறான்னு நம்ம கவனிக்காதனால அவன் ஏதோ ஒரு இது பார்த்துட்டு இல்லை, அவன் அதுக்குரிய செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது முதல்ல மனம் பார்க்க தோணுது, ஆசைகளை உற்பத்தி செய்து அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அது அவன் தவறாகி போய்கின்றான். அதை அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிக்கும் போது அவன் வந்து அந்த கண்டிப்பை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறான். அதுக்கும் மனம்தான் காரணம். மனம் வந்து பேலன்ஸ் இல்லாதனால பேரண்ட்ஸும் வந்து அதை எப்படி கண்டிஷன் பண்ணணுன்னு தெரியாமல் அந்த பையனை கண்டிஷன் பண்ணி அந்த பையனை வந்து அவன் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண தெரியாமல் அவன் வந்து சூசைட் பண்ணிட்டான். இன்றைக்கி உயிர்ன்றது எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து இந்த உயிரை நம்ம இந்த உடம்பை நம்ம எடுத்துருக்கின்றோம். அதை வந்து அற்பத்தனமாக நீக்கின்றோம். இதெல்லாம் வந்து ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயங்கள். சரி, மனத்தலங்களை நம்ம பார்ப்போம். அப்போது நம்மளுடைய அந்த அறிவு பழத்தை வந்து எதில் போடணும்? தேனில் போடணுமா, சாக்கடை? நீ பெரிய அறிவாளியாக கூட இரு. அதை நீ எதில் போடணும்? தேனில் போடணுமா, சாக்கடையில் போடணுமா? நீ முடிவு பண்ணு. அதுதான் உன்னுடைய டிசைனிங் அத்தாரிட்டிஸ். பேலன்சேஷன் தியானம் பண்ணால் பேலன்சேஷன் கற்றுக்க முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். உன்னால் தியானம் பண்ண என்னாங்கன்னா எது சரி எது தவறுன்றதை உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து தியானம் பண்ண வலியுறுத்தி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா பஞ்சாமிர்தமாக மாறுறதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து செய்ய வேண்டும். பஞ்சாமிர்தம் தேனில் அப்படி கிடையாது. உணர்வு கடந்த நிலைக்கு நீங்கள் போகணும். மன உணர்வு நிலையிலிருந்து விலகி மெய் உணர்வு நிலை, பேரானந்த நிலைக்கு நீ போக வேண்டும். அந்த நிலையை அனுபவிக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னாங்க, எப்பா நீ அதை அனுபவி. சொல்ல முடியாத, வியக்க முடியாத அந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்குடா சாமி. நீ இருக்கிற நடந்து போகின்ற நீ சாப்பிட்ட உணவு இது எல்லாமே வச்சுட்டு இந்த உலகம் நினச்சின்னு இருக்க, அதெல்லாம் கிடையாது. எத்தனையோ பெரிய ரகசியங்கள் அங்கே அனுபவிக்கிறதுக்கு உனக்கு காத்துன்னு இருக்கு. நீ போய் அதை அனுபவி. உனக்குள்ளே அதை தான் அனுபவித்தாங்க ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் எல்லாருமே அனுபவித்து சொல்லிவிட்டு போனார் ரகசியங்கள். பேசிக் அதை நம்ம ரகசியம்னு சொல்ல முடியாது, வெளிப்படையாலாம் சொல்லிட்டாங்க. நம்ம அதை அப்சர்வேஷன் ஏற்றுக்க முடியல. சிவவாக்கியர் கூட சொல்கிறாரு அழகாக அந்த பாடல்களில் சொல்லிகிட்டே வருவார். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அதை நீங்கள் கவனிங்க அப்படின்னு அந்த பாடல்களில் சொல்லிகிட்டே வர்றாரு. நானும் ஒரு வாட்டி நான் அப்போல்லாம் நிறைய கேட்டுகிட்டே வந்து கடைசியில் வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய ரகசியத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னு அந்த பாட்டிலே சொல்கிறார். என்னடா அது அவ்வளோ நேரமாக கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரமாக கேட்டுருக்கேன் பாட்டை. கடைசியில் என்னடா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீ அதை கேட்டு உன் அறிவை தெளிவுபடுத்திக்கன்னு பார்த்தா நானும் வந்து 10 வாட்டி பார்த்து புரியல.
அதுக்கப்புறம் புரிஞ்சுது. நமசிவாய மந்திரத்தை முன்னாடியே சொல்லிட்டார் அவர். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பிடிச்சிங்கன்னா முக்தி நிலை மோட்சம் நிலை அடையலான்னு சொல்லிட்டாரு. நான் ஏதோ ஒரு புது ரகசியத்தை சொல்லின்னு இருக்காருன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டாக சொல்கிறேன், அதெல்லாம் போய்ட்டு நம்ம தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் பேசுவேன். இந்த உடம்பு வந்து உயிர் எடுத்துதா இல்லை உயிர் உடம்பு எடுத்துதான்னு சிவவாக்கியர் சொல்லின்னு இருக்காரு. அப்போது என்னென்னா, உயிர் அதாவது உடம்பு போயிடுது, ஆனால் உயிர் நிற்குது. அப்போது அங்கே யார் எடுத்தது உடம்பை அப்படின்னு வந்து அந்த பாடல்கள் வந்து கேட்குறாரு. சூப்பராக இருந்தது. நம்ம அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நம்ம அதுக்கப்புறம் இப்போ மனந்தலங்களுக்கு வந்துப்போம். அப்போது மனம் தலங்களில் இந்த கண், மூக்கு, காது இது எல்லாமே வந்து ஐம்புலங்களால் அடக்கப்பட வேண்டும். கண்ணை மூடி உட்காந்துன்னா இந்த எல்லாமே அரெஸ்ட் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு கோட்பாடு. இப்போ மனம் வந்து அந்த அந்த விலகிறதுக்கான ஒரு ரகசியம் தான் தியானம். கண்களை மூடி உட்காந்திய உடனே தியானம் ஆகுமா அப்படின்னா, அதுதான் 8 சாராம்சங்கள் சொல்கிறாங்க. ஏம நியமங்கள், பக்தி, ஜபம், தாரணை, தியானம், சமாதின்ற 8 கோட்பாடுகள் சொல்கிறாங்க. கடந்த அது உண்மை தான். ஏன்னா பதஞ்சலி முனிவர் வந்து 8 வாதத்தையும் வந்து அழகாக சொல்கிறார். பதஞ்சலி முனிவர் அவர் சொல்லாத ரகசியமே கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அதை நம்ம எடுத்துக்கிற பக்குவங்களை பொறுத்து தான். அப்போ என்னென்னா, இந்த மனம் வந்து கண்களை மூடும் பொழுது என்னன்னா, மனம் வந்து பார்த்த ரகசியங்களை ஓட விடுது. கண்களை மூடணும்னே என்னன்னா ஓடுது. சதாகாலம் ஓடிக்கின்ற ஒரு மனசை டக்குன்னு உட்கார வச்சாலும் ப்ராப்ளங்கள் தான். அதனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பகால சாதகங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி ஓங்கார சாமி சொன்ன மாதிரி ஓம் நாராயணா இல்லை ஓம் கிருஷ்ணா, ஓம் கோவிந்தா, ஓம் ஆஞ்சநேயா, ஸ்ரீ பரமசம் யாராவது ஒரு நாமத்தை பிடிச்சி அப்படியே உட்கார இருந்தாங்கன்னா எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ரமணர் சொல்கிறாரு, ஒரு அணில் குஞ்சியை வந்து எடுத்து அதை பாதுகாப்பாக எடுத்து போட்டாலும் திரும்ப கீழே வரும். ஆனால் அணிலுக்கு தெரியாது அது எதுக்கு எடுத்து போடுறாங்க அதுன்ட்டு. அந்த மாதிரி மனம் தண்ணி வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே பகவானுடைய ஐக்கியத்துக்கு வந்து கடந்து போங்க. அது கடந்து போகும்போது தான் வந்து ட்ராவல் ஆகும். கடந்து போகும்போது ட்ராவல் ஆகும். அந்த மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு நிலைக்கு, அதாவது மனம் ஒரு இடத்துல வந்து ஒடுங்கப்படும். அந்த இடங்கள் தான் எண்ணங்களின் ஆரம்ப காலங்கள் அப்படின்னு, ஆரம்ப இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனம் வந்து ஒரு இடத்துல போய்ட்டு ஓய்வு எடுக்கும். அந்த ஓய்வு எடுக்கிற இடம் வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதிலிருந்து ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு போது நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றி. ஜெயம் ஓம் டிவி நேயர்களுக்கு ஓம் சாந்தி.